கமருதனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படி பேசுறீங்களே அது பார்க்கறவங்க ஹார்டா இருக்காதா? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா பாரு, வீட்டு பொண்ணை பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சி கதை மாட்டி இழுத்தையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் ஸோ எல்லாரும் மாவளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் வந்து பிக் பாஸ் ப்ரோமோ 2ல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரெட் கார்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுப்பாங்க, பார்வதிக்கா இல்லை கமருதினிக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கு ப்ரோமோ 2ல வந்து தரமான ஒரு ரிப்ளை வந்து விஜய் டெலிவிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. 2 ரெட் கார்டு வந்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க, பார்வதிக்கும் கமருதினுக்கும். ஸோ 2 பேரும் வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த பிக் பாஸ் ஓவரால் ஹிஸ்டரியில எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து 2 ரெட் கார்டு ஒரே டைம்ல கொடுத்து வெளியனுப்பி நான் பார்த்ததில்ல. இது வந்து கேவலமான ஒரு 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 செம்ம செருப்படி இவங்களுக்கு. அந்த ஒரு கேவலத்தோட அப்படியே வெளியே வந்து இவங்களோட லைஃப், இவங்களோட ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா தெரியல. பட் இந்த கருமான்னு உள்ள உட்காந்து இந்த கமருதன் பேசிக்கிட்டு இருந்தான், இதுதான்டா கர்மா, இன்ஸ்டன்ட் கர்மா. ஸோ எஸ், எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, எல்லாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க, ரெட் கார்டு. ஸோ விஜய் சேதுபதி சாருக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து எல்லாரும் வந்து ஹோஸ்ட் பண்ண தெரில, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து சரி செய்கிற வகையில் இது வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃபைனலி இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் டீம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you.